பொதுவாக ஆன்மீகவாதிகள் இறைவனை 3 நிலைகளில் அவங்களுடைய தேடுதலுக்கு 3 நிலைகளில் ஒரு பிடிப்பு, ஏதாவது அதில் ஒன்றில் பிடிப்பு வரும். அதைத்தான் பிரம்மேதி, பரமாத்மேதி, பகவானிதி, சத்யதேவி 3 விதமாக அந்த சப்தத்தில் கூப்பிடுறாங்க கடவுளை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பாகவதத்தில் இருக்கு. பகவானுடைய புகழை சொல்கிறதுனால பாகவதம் பேர். பக்தர்களுடைய புகழை பாடுறதுனாலையும் பாகவதன் பேர். பகவதிதி, பாகவதி அப்படின்னு சொல்லுவாங்க. பகவானுடைய உள்ளாற்றலை நமக்குள்ளே வெளிப்படுத்துகிறாங்க. அதனால் அதுக்கும் பாகவதம் ஒரு பேர் உண்டு. 3 காரணங்கள் உண்டு பாகவதத்துக்கு. பிரம்மேதி, பரமாத்மேதி, பிரம்மமேதி. இதுனா இவ்வாறாக கடவுளை கருதுகிறாங்க. பரமாத்மேதி, பரமாத்மாவாக கருதுகிறாங்க, இப்படி கருதுகிறாங்க. பகவான் இதி, பகவான்னு சொல்கிறாங்க. இப்படி 3 பாங்களை பேசப்படுது. இதில் சைத்தன்ய மகாபிரபு அந்த நம்ம பிரார்த்தனை சொல்கிறோம், பக்தாவதாரம் பக்தாகம் நமாமி பக்த சக்கியம். ஒரு பக்தனாகவும் வரார், பகவானாகவும் இருக்கிறார். பக்தனுக்குள்ள சக்தியும் அதுக்குள்ளே இருக்குது. அந்த அவதாரமாகவும் இருக்கிறார். அவராக இருக்கிறார். அவருடைய ஆற்றல், அதாவது உள்ளாற்றல், ராதையாகவும் இருக்கிறார். பக்தனாகவும் இருக்கிறார். பக்தர்களை வழிநடத்தக்கூடியவராகவும் இருக்காங்க. அதில் ஸ்ரீவாஸ் பண்டிட் பக்திக்கு உதாரணமாகவும் இருக்கிறாங்க. இப்படி மகாபிரபுவுடைய தோற்றம் மட்டும் ஒரு வினோதமானதாக இருக்கும். அதாவது எல்லாம் கலந்தது. ஒரு பூரணத்துவங்கிறது கிருஷ்ணர்கிட்ட இருக்குது, பூரண அவதாரங்கிறது. மற்ற அவதாரங்களில் பூரணம் இல்லை. ஆனால் அந்த பூரணத்துவம் அதோட ஜாஸ்தியாக, அதாவது இருக்குது. கிருஷ்ணர்கிட்ட இருந்தது, ஆனால் விநியோகம் பண்ணப்பட்டது மகாபிரபுட்ட. அதனால தான் அவரை மேக்னானிமஸ், ஒரு பெருந்தன்மையான கருணாவதார் அப்படின்னு சொல்கிறோமே, அப்படி ரொம்ப ஒரு இரக்கம் ஜாஸ்தியாக இருந்தது. நம்ம மகாபிரபுன்னு பார்த்தாலும் அவருடைய சீடர்கள் இன்னும் ஜாஸ்தியாக அந்த குணங்களை வெளிப்படுத்தினாங்க. பொதுவாக நாமம் சொல்கிறவங்க, கடவுள்கிட்ட நெருக்கம் உள்ளவங்களுடைய தகுதிகளை பார்க்குற போது, சதா இடையராது நாமத்தை சொல்கிறவங்க தகுதி பார்க்கும்போது, மகாபிரபு சொன்னது திருநாத் அபி சுனிசேனா தவரோர் அபி சகிஷ்டுனா அமானினா மானதேனா, இதுதான். ஆனால் இதை விட அதிகமாக நம்முடைய குருநாதர், அதாவது பரம் குருநாதர் அப்படி சொல்லலாம், சில பக்தி பிரமோத் கோஸ்வாமி தாக்கூர் அவங்களுடைய தெய்வீக குணங்களை பார்க்குற போது அது இதையெல்லாம் தாண்டும்படியாக இருந்தது. அப்படி ஒரு இதை பார்க்க முடியாது. ஆனால் மகாபிரபு ஒரு அடையாளம் கொடுத்துருக்குறாங்க. திருநாதவி சுனிசேனா, நீசேனா, மரத்தோட இன்னும் நீச்சமாக இரு, தன்மையாக இரு அப்படின்னு. இப்போ இந்த பிரம்மேதி அப்படிங்கும்போது இவர் பிரகலாதனுடைய ஃபங்க்ஷன் வருது, நரசிம்ம ஜெயந்தி வருது. பிரகலாதன் என்ன சொல்கிறார் அப்பாவை பார்த்து, உங்களுக்கு எங்கேருந்து ஆற்றல் வருதோ இதில் என்ன சந்தேகம், உங்களுக்கு எப்படி வருது, இந்த மாதிரி ஒரு ஆளுமை திறன் இருக்க உங்களுக்கு, அது எங்கேருந்து வருது, அது உங்களோடது கிடையாது, உங்களுக்குள்ளே அது தரப்படுது. அது தர்றது யாரோ அவர் தான் எனக்கும் நீங்கள் கொடுக்குற தொல்லைகள்லேருந்து பாதுகாப்பாக கொடுக்குறார். அந்த சரணாகதி சில பக்தி வினோத் தாக்கூர் சொன்னாங்களே, சரணாகதியுடைய 6 தன்மைகள், அதை பிரகலாதன் அப்படி வெளிப்படுத்துகிறார். இத்தனைக்கும் பிரம்மங்கிறத ப்ரூஃப் பண்ணுறதுக்கு ஒரு அத்தாரிட்டி வேணும்னு சொல்லி தான் நாரதர் பிரகலாதனை செலக்ட் பண்ணுறார். அந்த பிரகலாதன்ட்டே அந்த சரணாகதத்துடைய அத்தனை தன்மைகளும் இருந்தது.
அவர் தான் எனக்கும் உங்களுக்கு தர்றார், எனக்கு காப்பாற்றுறார். அவ்வளோதான். அப்போது இறைவன் வந்து ஒரு ஆற்றலை கொடுக்குறாருன்னா அந்த ஆற்றலை வந்து மிஸ்யூஸ் பண்ணவும் முடியுது, பயன்படுத்தவும் முடியுது. இதுதான் வாய்ப்புகளை எப்படி ஒருத்தர் எடுத்துக்கிறாங்கங்கிறத நேற்று கூட நம்ம குருநாதர் சில பக்தி விபூத போதையன் கோஸ்வாமி மகாராஜ் அவங்க வந்து நேற்றும் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி கூட அதை பற்றி தான் சொல்லியிருக்கிறாங்க. வாய்ப்புகளை வந்து கிருஷ்ணானுகூலமாக ஆக்கிக்கிறோம், மற்றபடி ஆக்கிக்கிட்டால் நேர்மை குறையும். அவ்வளோதான். நேர்மை குறையும் போது உறுதி குறையும், அடுத்து நெருக்கம் குறைஞ்சிரும் கடவுள்கிட்ட. அப்போ அந்த பிரம்ம அனுபவத்தில் தெளிச்ச அவரே கூட யார், பிரகலாதன். நாம் பிரம்மம் அது வந்து ஆரம்ப நிலை, அப்படி அது ஒரு துவக்க நிலை, அது உதாரணத்துக்கு வேணால் அப்படி சொல்லலாம். ஆனால் அவரே எப்படி வாழ்ந்தார், எப்படி நாமம் சொன்னார், என்னென்ன சிரமங்களை சந்தித்தார், இதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஒரு தூணில் கூட இறைவன் இருக்கிறார்னு சொல்லும்படியான மனப்பாங்க ஹரிநாமம் வந்து அவருக்கு தந்திருந்தது. குரு தந்த ஹரிநாமத்தில் இப்படி பல வளங்கல்கள் உண்டு. அதாவது மனசுக்குள்ள மெச்சூரிட்டியை குரு நாமம் தரும்போது அதை நம்பிக்கையோடு உச்சரிக்கும் போது இந்த மாதிரியான பக்குவங்கள் கிடைக்குது. பிரகலாதனுக்கு என்னென்னா, கர்ப்பத்திலே கிடைச்சதுனால அவருக்கு அது அந்த வாய்ப்பு வந்து ரொம்ப ஒரு ப்ளஸ் ஆகிடுது, மாயைக்கு சம்மந்தம் இல்லாமல் போயிடுது. பொதுவாக குழந்தைங்களுக்கு வந்து செய்கிற ஒவ்வொரு முயற்சியும் கடவுளை நோக்கியதாக இருக்கும். விவரம் தெரிய தெரிய மாயிலிருந்து விடுபடத்தான் முயற்சி ரொம்ப செலவாகுமே ஒழிய கடவுளை நோக்கி நெருங்கிறதுக்கு டைம் எடுக்கும். ஆனால் விவரம் இல்லாத வயசில் வந்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் கடவுளை நோக்கி இருக்கும். இவர் ஒரு ஸ்டெப் வச்சா அவர் பகவான் 100 ஸ்டெப் வந்திருப்பார். யாராவது கடவுளை நோக்கி திரும்பினா தான் கடவுள் என்னை நோக்கி எவ்வளவு வந்திருக்கிறாருங்கிறது புரியும். நாம் அந்த பக்கம் திரும்பாமல் எதிர் திசையில் இருந்தாச்சுன்னா இறைவனுடைய கருணையோ அவருடைய அனுகிரகமோ புரிய வராது. ஒரு தூண் மட்டும் இல்லை, எதுலேயுமே இறைவன் இல்லாமல் இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது அது வெறும் வார்த்தையாக இல்லாமல் அனுபூதியாக வருது. பிரகலாதன் வாயில் அனுபூதினா அப்படின்னா எல்லாமே இறைவன் நடத்துகிறார், இறைவன் பராமரிக்கிறார், இறைவனுக்குரியது, நம்ம ஒன்றும் இல்லை, நம்ம என்ன நடக்குதோ இறைவன் சித்தம்னு ஒத்துழைச்சிட்டோம்னா அவர் நடத்துகிறதையும் அவருடைய காப்பாற்றலையும் ஒன்றையும் நம்ம புரிஞ்சிக்க முடியும். அப்படிங்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை இருந்துச்சு. இது வந்து நாரதருடைய படிப்பினை அவர் கற்றுக் கொடுத்தது தான். ஆனால் அசுர சண்டமார்க்கன்னு சொல்லி 2 வாத்தியார், அசுர வாத்தியார், இந்த ஆன்மீக பாதைக்குள்ளே நீ இருக்கக்கூடாது, இது வந்து உங்கள் அப்பாவால் நிராகரிக்கப்பட்ட பாதை, அந்த வம்சத்தில் நீ மன்னனாக இருக்கணும், அந்த ராஜ்யத்தில் நீ இடம் பெறணும்னா அப்பா பேச்சை நீ கேட்டு தான் ஆகணும். இந்த மாதிரி யாரோ சொன்னாங்க, பார்க்காததை கற்பனை பண்ணிட்டு இப்படிலாம் நீ செய்யாத, இதை அவங்க வலியுறுத்துகிறாங்க ஆசிரியர்கள். எப்படி பலி மகாராஜாட்ட வந்து அவருடைய ஆசிரியர் சுக்கராச்சாரியார் வந்திருக்கிறது மாயாவி, உன்னை ஏமாற்ற வந்திருக்கிறான், அதை பொருட்படுத்தாத அப்படிங்கும்போது இறைவனே என்கிட்ட பிச்சை கேட்க வந்தால் நான் உயர்ந்த நிலையில் தானே இருக்கிறேன், இதில் நான் கொடுக்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்கும்போது நீ நரகத்துக்கு போவ, உன்ட்ட எல்லாத்தையும் பிடிக்கிட்டு நரகத்தில் தள்ளிடுவார்னதும் நான் கொடுத்து நரகத்துக்கு போகிறது நல்லது, கொடுக்காமல் நரகத்துக்கு போகிறதோட இது நல்லது தானே அப்படின்னு அவன் கேட்குறான். இதெல்லாம் இந்த சரணாகதி பண்ணுறவங்களுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்கு பாருங்க. கடவுளே புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு ஒரு சரணாகதன் பேசுவான், நடந்துப்பாங்கிறத பாகவதம் வந்து காட்டுது. அப்போ ஒவ்வொரு அணுவிலையும் இறைவனுடைய இருப்பை வந்து உணரணும். அவர் எங்கேயும் இருக்கிறார், எங்கும் நிறைந்தவர், அவரை ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறது கீதையில் 2ஆம் அத்தியாயத்தில் ஆத்ம விசாரத்துக்காக சொல்கிறார். ஆத்மாவே எங்கும் நிறைந்ததாக இருக்கும்போது அதுக்கு மூலமாக இருக்கிற ஆரிஜினாக இருக்கிற பரமாத்மா ஏன் இருக்க மாட்டார்? அதுதான் விஷயம். நமக்குள்ளே ஆத்மா இருக்குது, அதில் சரிபாதி ஸ்தலத்தில் பரமாத்மா இருக்கிறார், பாதியை நமக்கு விட்டு கொடுக்குறார். அந்த பாதியை வச்சு நம்ம தராசு மாதிரி பேலன்ஸ் பண்ணுறோம்.
உணர்வில் மட்டும் வேணால் அவருக்கு நிகராக இருக்கலாம். ஆனால் எண்ணங்கள் செயல்பாடுகளில் நாம் ஒன்றுமே கிடையாது. பூமி உருண்டை மேலே ஒரு எறும்பு நடந்து போனால் எவ்வளவு இடமோ அவ்வளோ இடம் தான் அந்த ஆத்மாவுக்குள்ள சுதந்திரம். அது அந்த அளவுக்கு தான் அதுக்கு ஏரியா கிடைக்கும். ஆனால் உலகத்தையே டாமினேட் பண்ணுற அளவுக்கு ஒவ்வொருத்தருக்கும் மனசில் ஆசை. இதுக்கு உபநிஷத்தில் ஒரு உதாரணம் கொடுப்பாங்க. ஒரு மன்னன் மக்களை பார்த்து எல்லாரும் ஓடுங்க, எவ்வளோ தூரம் ஓடுறீங்களோ அந்த ஸ்கொயர் அந்த சதுர அளவுக்கு உங்களுக்கு நிலம் சொந்தம்னு சொன்னதுக்கு ஓடுனவங்க யாருமே திரும்பி வரலை அப்படின்னு ஒரு கதை சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆசைக்கு எல்லை கிடையாது. ஆசை எல்லை இல்லாமல் போகிறதுனால நமக்கு கிடச்சிருக்கிறதெல்லாம் தூசியாக தெரியுது. கிடச்சிருக்கிறது எவ்வளோ ஜாஸ்திங்கிறது நமக்கு அதை பொருட்படுத்த தெரில. சுதந்திரமாக கடவுள் காற்று கொடுத்துருக்கிறார், சுவாசிக்கிறோம். சூரியன் கொடுத்துருக்கிறார், பார்க்குறோம். ஆகாயம் கொடுத்துருக்கிறார், சொல்கிறதெல்லாம் கேட்குறோம். காற்றில் சப்தம் இருக்குது. இப்படி எல்லாமே அவர் கொடுத்துருக்கிறார். இதெல்லாம் அன்லிமிட்டடாக இருக்குது. ஆனால் நாம் சிக்கனமாக வாழ தெரியலை. அதனால் இந்த கிடைச்சதெல்லாம் பொருட்படுத்தாத மனப்பாங்களையே வளர்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால தான் கடவுளை மதிக்காத ஒரு தன்மை உள்ளத்தில் வந்துடுது. அப்போ ஒரு சின்ன தூசியில் கூட அவர் இருக்கிறாருங்கிற மாதிரி பிரகலாதன் வாழ்ந்திருந்தா, அவன் வாழ்ந்த காலத்தில் ஒரு தூசியையோ ஒரு பாத்திரத்தையோ ஒரு காய்கறியையோ ஒரு தானியத்தையோ எதை பார்த்தாலும் அதில் பகவானுடைய இருப்பை பார்க்குற மாதிரி வாழ்ந்தால் மட்டும்தான் அவ்வளோ உறுதிப்பட சொல்ல முடியும். இதுலேயும் கடவுள் இருக்கிறார் அப்படின்னு சொல்ல முடியும். இரண்யகசிப்பு இதில் இருக்கிறானா நீ சொல்கிற அந்த மாயாவின் கோபத்தில் கையை நீட்டினான். அவனும் கொஞ்சம் யாகம் யஜ்யங்கள் சில நல்ல காரியம்லாம் பண்ணியிருக்கான். அந்த கொஞ்சம் நஞ்ச புண்ணியமும் அவனை விட்டு கையை நீட்டி பேசுனதுனால வெளியேறி தூணுக்கு போயிடுச்சு. அசுரர்கள் செய்கிற புண்ணியம் ரொம்ப குறைச்சலாக தான் இருக்கும். பொதுவாக கை நீட்டி பேசக்கூடாதுன்னு இது கூட ஒரு அர்த்தத்துக்கு சொல்லுவாங்க. புண்ணியம் வெளியே போயிடும் அப்படின்னு. அப்போ பிரம்ம தத்துவத்தை உணர்ந்தவங்களே எப்படியெல்லாம் இருந்திருக்கிறாங்க நாமத்தை சொல்லி. இதான் நாம் நாரதர் மூலமாக அந்த பிரம்ம தத்துவம் எவ்வளோ வசத்தின்னு இதில் காட்டுறார். இதே போல் பரமாத்ம தத்துவத்துக்கும் உதாரணப்படுத்தத்தான் அவர் துருவனை தேர்ந்தெடுத்தார். துருவன் காட்டில் போய் சித்திக்காகவும் தாய்க்காகவும் அவங்ககிட்ட பேசி ஆசீர்வாதம் வாங்கி அவங்க சொல் பேச்சை கேட்டு காட்டுக்கு நாரதர் உபதேசம் பெற்று ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நாமத்தை சொல்லி கண்ணை மூடி தியானிக்கிறான். இதயத்தில் கட்ட விரல் சைஸுக்கு பரமாத்மா வந்தார். அப்போது பரமாத்மா தரிசனத்தில் தபஸ் ஜாஸ்தியாக இருக்குது கொஞ்சம். அப்படி அவன் காட்சி கிடைக்கிற போது அதுலேயே அவன் வாயை பழந்து ஆன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறான். நான் எனக்கு அப்பா மடியில் உட்காரணும், திரும்ப நான் அந்த ராஜ பரம்பரைக்குள்ளே வரணும், என் சித்தி என்னை வெளியே அனுப்பிட்டாங்க, எனக்கு அந்த உரிமை கிடைக்கணும் அப்படிங்கிற அர்த்தத்தில் தபஸுக்கு வந்தேன். கடவுளை பார்த்தா தான் அது நடக்கும்னதும் நான் அந்த அர்த்தத்தை தான் கடவுளை தேடினேன். ஆனால் கடவுளை பார்த்த பிறகு அதெல்லாம் வெறும் பீங்கான், வைரத்துக்கு முன்னாடி எடுபடாது அப்படின்னு எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு பார்க்குறான். இந்த தன்மையை கீதையில் 12ஆம் அத்தியாயத்தில் பகவானும் சொல்கிறார். அவனுக்கு இரும்போ மண்ணோ பொண்ணோ கல்லோ எதை பார்த்தாலும் அதையெல்லாம் கடந்த மனப்பாங்களாக இருப்பான் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா முன்னவே பேசியிருப்பான், மனசு முக்குணங்களுக்கு உட்பட்டது, சாஸ்திரங்கள் முக்குணங்களுக்கு உட்பட்டது, உலகமும் முக்குணங்களுக்கு உட்பட்டது. ஆனால் இதுகளுக்கெல்லாம் கடந்த நிலையில் நான் இருக்கிறேன்னு கிருஷ்ணர் சொல்கிறார். அப்போ சாஸ்திரங்களுக்கு அப்பாற்பட்டவர், குணங்களுக்கு அப்பாற்பட்டவர், மனதுக்கும் அப்பாற்பட்டவர், உலகத்துக்கும் அப்பாற்பட்டவர். அப்போ இதுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட என்ன நீ அங்கேருந்து எப்படி என்ன நீ புரிஞ்சிக்க முடியும்? இதுகளுக்கெல்லாம் நீ அப்பாற்படு, அதுக்கப்புறம் என்னை புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறார். சில வசனங்கள்லாம் பரமாத்ம தத்துவத்துக்கு ஏற்ற மாதிரியும், சில வசனங்கள் பிரம்மத்துக்கு ஏற்ற மாதிரியும், சில வசனங்கள் பகவானுக்கு ஏற்ற மாதிரியும் வரும். என்னை அடைகிறான், எனது வாசஸ்தலத்தை அடைகிறான், எனது இயற்கையை அடைகிறான், அதெல்லாம் பரமாத்மா நிலை. எனது இயற்கை அடைதல்ங்கிறது. என்ன அடைகிறான்,
என்கிட்ட வந்துடுறான் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பகவான் நிலையில் வரும். என்னுடைய தெய்வீக தன்மையை பெறுறான் அப்படிங்கிறது பிரம்ம தத்துவத்தை குறிக்கும். இப்படி மூன்றையுமே அவர் அனுசரித்தே தான் கொண்டு போகிறார். ஏன்னா ஜீவனுடைய கிளச்சஸ் இருக்க பிடிமானம் உலகத்தில், அவனுடைய பிடிமானத்துக்கு தக்க அவன் விடுபடுறதுக்கு விரும்புவான். இப்போ சாப்பிட்டவங்க என்ன செய்வாங்க, இனி அதெல்லாம் வெளியேற்றினா தான் திருப்தி. அவனுக்கு அதுதான் விடுதலை. தாகம் எடுத்தவனுக்கு எது விடுதலை, தண்ணி குடித்தா விடுதலை. இதே மாதிரி இதயத்தில் இருக்கிற ரச பாவனை இருக்க, இதில் எந்த மாதிரி பாவனை இருக்கோ அதுக்கு தக்க அவன் விடுபட விடும்போது சில பேருக்கு பிரம்மம் பிடிக்கும், சில பேருக்கு பரமாத்மா பிடிக்கும், சில பேருக்கு பகவான் பிடிக்குது. ஆனால் பகவானுக்குள்ளே பிரம்மம் பரமாத்மா இருக்குது. அதை தான் ஜெகநாதர் ஸ்தலத்தில் சைத்தன்ய மகாபிரபு கடலில் போய் கலக்கிறார். இறுதி காலத்தில் ஜெகநாதர் கோயிலுக்குள்ளே நுழையிற மாதிரி பார்த்தாங்க. அடுத்து தோட்ட கோபிநாதர் உடம்புக்குள்ளே புகுந்துட்டார், அப்படி பார்த்தாங்க. அந்த பிரம்மம் பரமாத்மா பகவான் இதுகளை உணர்த்துகிற மாதிரி மகாபிரபுவும் காட்டுறார். இதெல்லாம் இருக்குது அப்படின்னு. இதில் என்னென்னா, சங்கீர்த்தனம் அப்படிங்கிறது இயற்கையாகவே இதய மாசுகளை போக்கக்கூடியது. கைதட்டி தெருவில் பாடிட்டு போகும்போது நமக்கு வர வேண்டிய அவமானங்கள், 4 பேர் பார்த்து சிரிக்கிற மாதிரி வர வேண்டிய அவமானம் கூட அதிலே கூட நீங்கிரும், கர்மா தீரும். அடுத்து பிற ஜீவர்களுக்கும் நாமத்தை கேட்குற வாய்ப்பு கிடைக்குது. தனக்கும் லாபம், பிரத்தியாருக்கும் லாபம். தனியாக ஜபம் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம், தூக்கம் வர வாய்ப்பு உண்டு. வைராக்கியம் ஜாஸ்தி தேவை. அப்போது கூட்டு பிரார்த்தனை, கூடி நாமம் சொல்கிறது, இதுகளில் வந்து ரொம்ப லாபம் இருக்குது. எப்படின்னா, நான் கொஞ்சம் அசதியானா கூட இன்னொருத்தர் நாமம் சொல்கிறது என் காதில் விழுந்துடும். நாமத்தில் வந்து தராதரம் கிடையாது, எல்லாம் சமந்தான். எல்லாமே அதில் ஆன்மீகமானது தான். ஆனால் பாவனைக்கு தக்க நாமம் அந்த நபருக்கு வேலை செய்யுது. இல்லாட்டி ஒரு ப்ராசஸ்ஸாக நாமத்தை சொல்லு அப்படின்னு கடவுள் தர வாய்ப்பு அவசியம் இல்லை. சைவத்தில் சில பேர் அந்த முக்த நெறியில் இருக்கிறவங்க, மனமாது செம்மையானால் மந்திரம் அது தேவையில்லை அப்படிம்பாங்க. மனம் செம்மப்படத்தானே இதே மந்திரமே. சில வார்த்தைகளை வந்து மாற்றி புரிஞ்சுக்கிட்டாங்க. அன்பே சிவம் அப்படிம்பாங்க. அப்போ கோபம் யார்? கோபமும் இறைவன் தான். அதுதான் நரசிம்மர். நரசிம்மர் இறைவனுடைய சாந்தம் வந்து விஷ்ணு, இறைவனுடைய கோபம் வந்து நரசிம்மர். எல்லாமா இருக்கிறார். விஷ்ணுன்னா என்ன, சும்மா ஒரு தோற்றத்தை மட்டும் இல்லை, என்னென்ன உலகத்தில் வியாபிச்சு கிடக்குதோ அத்தனையும் அவர் தான் அப்படின்னு அர்த்தம். இப்படி பிரம்மம் பரமாத்மா இதயத்தில் நாராயணரை பார்த்தார் துருவன். அதுக்கடுத்து பகவான் அந்த சப்தத்தை நிரூபிக்க தான் பாகவதத்தை கொடுத்தார், சுகதேவரை கொடுத்தார் நாரதர். சுகதேவர் மூலமாக அந்த அனுகிரகத்தை ஏற்பாடு செய்கிறார். சுகதேவ கோஸ்வாமி காட்டு வழியாக பிறந்ததும் காட்டு வழியாக நடந்து போகிறபோது அவங்க அப்பா வியாசர் மகனே நெல்லு நெல்லுன்னு சொல்லி பின்னாடி விரட்டிகிட்டே வந்தார். அப்போ மூச்சு வாங்குது. இவர் நடந்து தான் போகிறார் சுகர். ஆனால் இவருடையது என்னென்னா உலகத்தில் இருக்கக்கூடாதுங்கிற நினப்பு. வியாசருடையது உலகத்தில் இருந்து கடவுளை அடையணுங்கிற நினப்பு. அப்படி போகிறார். அப்போ அங்கே இருக்கிற மரங்களெல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டு, அதுகள்லாம் வியாச பகவானை நில்லுங்க அப்படின்னு அந்த மரங்கள் சொல்லுது. ஒரு நின்று தான் அந்த மரங்கள் சொல்லுது, நாங்கள்லாம் சாதாரண சராசர அசர அசையாத ஜீவர்கள். நாங்கள்லாம் நகர முடியாது. நீங்கள் பிள்ளையை தேடி பின்னாடி ஓடுறீங்க, நாங்கள் அப்படி ஓட முடியாது. எங்களுடைய பிள்ளைகள்லாம் யார் தெரியுமா? எங்களுடைய பிள்ளைகள்லாம் கனிகள், ஃப்ரூட்ஸ், கனிகள். இந்த கனிகளை நாங்கள் தொட முடியுதா? கனிஞ்சதும் அது தானாகவே உதிருது. அது எப்போ விழுந்ததுன்னு எங்களுக்கே தெரியாது. அப்போ பிள்ளைங்கிறது ஒரு கட்டத்தில் போகணும், இருக்கக்கூடாது. இப்போ நாங்கள் மரமாக இருக்கிற நாங்களே எங்கள் பிள்ளைகளை தியாகிக்கும் போது
பரோபகாரமாக பிரத்தியாருக்காகவே வந்திருக்கிற அந்த சுகதேவர் அவரை ஏன் நீங்கள் விட்டு கொடுக்கக்கூடாது? ஏன் இப்படி உலகத்துக்குள்ளே கொண்டு வர பார்க்குறீங்கன்னு கேட்குது. இந்த மரங்கள்லாம் கேட்குது. அப்போ தான் இவருக்கு ஆச்சரியமாக இருக்குது. பாகவத்துடைய கதைகள், பாகவத விஷயங்கள் எல்லாம் வாழும்போதே விடுதலை. மற்ற மார்க்கெல்லாம் செத்த பிறகு தான் முக்தி. இது வாழும்போதே முக்தி. முக்தி மட்டும் இல்லை, பக்தியினால் முக்தி. அதான் முக்தியுடைய சரியான அர்த்தம் இறைவனோட விட்டு போன உறவை திரும்ப ஸ்தாபிக்கிறது, இதயத்தில் ஸ்தாபிக்கிறது. அந்த ஸ்தாபனம் அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அதுக்கு நாம ஜபம். அந்த நாம ஜபம் கூட தான் தோன்றி இல்லாமல் குருமுகமாக இருக்கணும். குரு தான் எப்படி சில விதைகள்லாம் குறிப்பிட்ட மெத்தடில் பண்படுத்தி தருவாங்க, அப்போ தான் அது முளைக்கும். இல்லாட்டி விதைன்னு பேர் அவ்வளோதான், ஆனால் வீரியம் இருக்காது. இப்படி குருக்கிட்ட அந்த வீரிய பொறுப்பை இறைவன் கொடுத்துருக்கிறார். இப்படி நமக்கு இன்றைக்கி ஒரு பெரிய பாக்கியம் ஜெகநாதருடைய ஸ்தலத்தில் இருந்து இந்த விஷயங்களை கலந்து பேச ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஹரே கிருஷ்ணா.